ஹாய்டா. காயத்ரி, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. ஒன் ஷாட் கேட்டிருந்தீங்க. ஈவினிங் போட ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் இது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் லட்சுன்னு நினைக்கிறேன். உங்கள் ஆனிவர்சரியை உங்கள் ஹஸ்பண்ட் கூட ரொம்பவே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்க. அதுவும் ரொமான்டிக்காக. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். தென் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணிட்டேன். லிங்க்கு கீழே இருக்கு, வேணும்னா ஃபாலோ கொடுங்க. ஓகே, வீடியோவை பார்க்கலாம். இப்போது நீங்கள் தான் உங்கள் மொபைலை பார்த்துட்ருக்கீங்க. கண்ணு மொழியெல்லாம் பிதுங்குது. பிகாஸ் வீக்கும் சியாக்கும் மேரேஜ் ஆகிட்டுருக்கு. உங்களால் ஏற்றுக்கவே முடியல. ஆமாம் ஆமாம், அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகும்ல. நம்ம எப்படி இதை மறந்தோம்? கண்ணெல்லாம் கலங்குது. அவன் அந்த ஜியா கையை பிடிக்கிறான். பார்க்கவே முடியல. உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்படியே இப்பயே நடக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எல்லாமே நடந்த உடனே உங்ககிட்ட வந்தது லவ் ப்ரப்போஸ், மேக்கோன், மேரேஜ். அப்படி அவனுக்கு உங்களுக்கும் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் நடந்திருக்குமோ அது ரிப்பீட்டட் நடக்குது. ஹாப்பி. ஈவன் அவன் நீங்கள் இறந்துருப்பீங்க இல்லையா, அது உங்களுக்கு வரும்போது பயமாக இருந்திருக்கும். இப்போ அவன் கூட இருக்கீங்க. அதனால இன்ன வரைக்குமே அவனுக்கு உங்களுக்கு அந்த தாட் வரவே இல்லை. இப்போது இது பார்க்கும்போது கண்ணே கலங்கிடுச்சு. அவன் அந்த ஜியா கையை பிடிச்சிட்ருக்கான். உங்கள் மொபைலை பார்த்துட்டே இருக்கீங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படி நீங்கள் பார்க்கும்போது ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. மொபைலை தூக்கி பெட்டில் போட்டுட்டு அப்போ நாளைக்கு அவங்க 2 பேருக்கும் வெட்டிங் நைட் அப்படி தானே? அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது பாஸ்வேர்ட் போட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் டோரே பார்த்துட்ருக்க. அவன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து அவன் கண்ணு அவங்கள தான் தேடுதா. நீங்கள் சோஃபாவில் உட்காந்து அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் உங்ககிட்ட வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, இவன் என்னன்னு தெரிலடி, இப்பெல்லாம் உன்னை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன்டி. ஸ்மெல் விட்டு போகவே முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறான். சைலண்ட்டாக இருக்கீங்க. என்னடி ஆச்சு? இந்த நேரத்தில் நீ இன்னலிச்சு ஒரு மாதிரி பண்ணுவல்ல அப்படி சொல்லிட்டு அகெயின் கிஸ் பண்ண வரான். அவனை பிடிச்ச தள்ளுங்க. ஏண்டி தள்ளுங்கன்னு சொன்னேன். எழுந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டீங்க. என்னாச்சு இவளுக்கு? சரி, ஓகே, பசியாக இருப்பா அப்படி சொல்லிட்டு அவன் குக் பண்ண போயிட்டான். பாத்ரூம்லேயே இருக்கீங்க. குக் பண்ணி முடிச்சுட்டு ரூமுக்கு வரான். நீங்கள் இல்லை, ரெஸ்ட் ரூமில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஸ்மைலோட பனியன்லாம் ரிமூவ் பண்ணி போட்டுட்டு டோரை ஓப்பன் பண்ணால் லாக் பண்ணி வச்சுருக்கீங்க. வயன், ரெஸ்ட் ரூம் டோரை லாக் பண்ணிட்டு நீ என்ன பண்ணுற? ரெஸ்ட் ரூமில் என்ன பண்ணுவாங்க? குளிப்பாங்க. தெரியுதுடி, லாக்லாம் பண்ண மாட்டேல, ஓப்பன் பண்ணேன். இனிமேல் அப்படி தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வரேன். என்ன ஆச்சு இவளுக்கு? வேடா பண்ணுறா. அப்படி தான் திங்க் பண்ணுறான். கொஞ்ச நேரம் தான். டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரீங்க. உங்களே பார்த்துட்டே இருக்கான். ஃபுல் கவர்டில் வெளில வரீங்க. என்னது இது? என்னது? இல்லடி, இப்படி தானே குளிச்சுட்டு வர? டவலோடு வருவல்ல, இப்படி போட்டுட்டு வந்தா நான் என்னடி பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு ஹிப்பு பிடிச்சு மூவ் பண்ணுற மாதிரி வரான். கை எடுங்க, எனக்கு பசிக்குது. எடுத்து விட்டுட்டு அங்கேருந்து போகிறீங்க. செம்ம கோவம் வருது அவனுக்கு. என்ன இவ பண்ணுறான் அவனுக்கு புரியல. சரி சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டான். நீங்கள் சாப்பிட உட்காந்துட்டீங்க. அவன் இல்லாமல் உங்ககிட்ட வந்த என்னடி ஆச்சு? ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கம் வருது. அவன் அப்படி உட்காடுறான். நீங்கள் எழுந்து ரூமுக்கு போயிட்டுருங்க. டேர்ன் பண்ணி உங்களே பார்க்குறான்.
ஏன் இப்படி இருக்கா? உண்மையாகவே தூக்கம் தான் வருதா என்ன? அப்படி திங்க் பண்ணிட்டு சாப்பிட்றான். நீங்கள் போனது தான் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அவன் ரூமுக்கு வரான். ரொமான்டிக்காக ஏதாவது ட்ரை பண்ணலாம். தூங்கிட்டு இருக்கீங்க. சரி உங்கள் பக்கத்தில் வந்து ஹக் பண்ணி படுத்துக்கிட்டான். நெக்ஸ்ட் டே எப்பவும் போல் அவன் இல்லை. அப்போ அப்போ இன்னைக்கு தானே அந்த அந்த ஷூட் இல்லை 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 வயன் வயன் பார்த்துட்டோமா கதை. அந்த ஷூட் இப்போ இல்லை. நேற்று வெட்டிங் முடிச்சதுதான். இன்னைக்கு இன்னைக்கு அந்த ஷூட் அது அது ஜஸ்ட் ஆக்டிங் தான். ஆக்டிங்காக இருந்தாலும் நம்ம மேலே அவர் இந்த மாதிரி அந்த பொண்ணு மேலே இருப்பார்ல. ஐயோ வயன் இதெல்லாம் நினைக்காதா? உங்களால் அதை நினச்சி கூட பார்க்க முடியல. கண்ணே கலங்குது. சரி 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 இப்படி இங்கேயே உட்காந்து புலம்புறதை விட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் போயிட வேண்டியதான். அப்படி சொல்லிட்டு ஒரு கேப் ஒன்று பிடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அந்த இடத்துக்கும் போயாச்சா? அங்கே போனால் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு சேரில் எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. காமெடியாக பேசிட்டு அப்படி இருக்காங்க. பக்கத்தில் அந்த சியா உட்காந்துட்ருக்கா. சியாவை பார்த்தோன்னே ஆளு கிளம்புது. போகலாமா வேண்டாமா? அங்கே நிற்கிறீங்க. திடீர்னு போனாலுமே உனக்கு தான் ஷூட்டிங் இல்லை இல்லையா? ஏன் வந்த எல்லாருமே கேட்பாங்க. என்ன பதில் சொல்கிறதுக்கு தெரியல. அமைதியாக நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ரொம்ப நேரம் அங்கே நின்றுட்டு வீட்டுக்கும் போயிட்டீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில, பதட்டமாகவே இருக்கீங்க. ஆன்கோயிங் சீரீஸ் இல்லையா? ஸோ இன்றைக்கி ஒரு எபிசோட் வரும். அதை பார்க்கவே கை கால்லாம் நடுங்குது. ஓப்பன் பண்ணி அதை பார்க்கவே மாட்டேன்றீங்க. இன்னைக்கு நைட்டும் வரான். அவனை அப்படி அவாய்ட் பண்ணுறீங்க. என்ன ஆச்சுன்னு தான் அவனுக்கு தெரியல. சம்டைம் கோவம் வருது, கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். இப்போவும் சைலண்ட்டாக போய் படுத்துக்கிட்டீங்க. உங்கள் பக்கத்தில் ஹக் பண்ணி படுக்கலான்னு வரான். கையை எடுத்து விட்டுடுறீங்க. என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? எனக்கு தூக்கம் வருது, அமைதியாக படுங்க. டர்ன் பண்ணி படுத்துக்கிட்டீங்க. இப்படி 1 வீக் போது நீங்கள் அந்த சீனுக்கு பயந்து அந்த ட்ராமா பார்க்குறதை விட்டுட்டீங்க. பார்க்கலாமா வேண்டாமா அப்படி தான் இருக்கு. என்னன்னு தெரியல. ஒரு பயம், உங்களால் பார்க்க முடியாதா? சேம் டைம் என்னதான் நடக்குது பார்த்துடலாம் அப்படி சொல்லிட்டு ஆன் பண்ணி வச்சா கண்ணெல்லாம் கலங்குது. டக்குன்னு கட் பண்ணி வச்சிட்றீங்க. இப்படி 1 வீக் போதா? வீக்கிட்டேருந்து வர மாதிரி எப்பவும் போல் கேரிங்காக ஒரு டெக்ஸு. குக் பண்ணி வச்சுருக்கேன், சாப்பிட மறக்காதா? நேற்று சாப்பாடு அப்படியே வச்சுருக்கடி, சரியாக சாப்பிடவே இல்லை. எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கணும், நான் வந்து பார்ப்பேன். தென் வெளியில் எங்கே போகாதா, டோர் லாக்கில் இருக்கட்டும். அவன் கூட ஒரு 1 வீக்காக சரியாக பேசவே இல்லை. அவனே வந்து பேசினாலும் தூக்கம் வருது, டயர்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு போய் படுத்துட்றீங்க. ஸோ நீங்கள் டயர்டாக இருக்குதுன்னு சொல்லியதுக்கப்புறமும் அவங்கக்கிட்ட வரமாட்டான், அவங்கள டச் பண்ணுறது கிடையாது. அவனுமே உங்களை அவ்வளோ மிஸ் பண்ணுறான். நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை பார்த்துட்டே இருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த டைம் உங்களுக்கு உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த ட்ராமாவோட நோட்டிஃபிகேஷன், இன்னைக்கான எபிசோட் வந்துருச்சு. நீங்கள் தான் 1 வீக்காக பார்க்கவே இல்லை. சரி ஓகே, எதுலேருந்து விட்டுருப்பீங்களோ அதுலேருந்தே ஓப்பன் பண்ணுறீங்க. ஓகே, இது ஜஸ்ட்டு ஆக்டிங் தான் அப்படி திங்க் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலை. ரொம்ப நார்மலாக அப்படி போகுது. எப்பவும் போல் ஒர்க் போகிறான், அந்த மாதிரி ஒரு எபிசோடே அப்படி போயிடுது. நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டும் சம்திங் ஏதோ ப்ராப்ளம் மாதிரி கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் போகுது. நெக்ஸ்ட் டேவும் அப்படியே தான் போகுது. மேரேஜ் ஆனது தான் அவளை பார்க்கவே போகல. புரியல உங்களுக்கு? ஏதாவது நடுவில் ஏதாவது எபிசோட் விட்டுட்டோமா அப்படின்னு தேடி தேடி பார்க்குறீங்க. ஒரு எபிசோடில் அவள் ரெடியாக இருக்கா, வரப்போகிறான் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்
அவளுக்கு வந்த உடனே ஹாப்பியாக ரெடி ஆகுறா. இந்த டைம் உங்களுக்கு பதட்டம் வருது பாருங்க. அப்போ இதுதானா, பார்க்கலாமா வேண்டாமா அப்படி நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு ஒரு பதட்டத்தோட மொபைலை கையில் வச்சிட்ருக்கீங்க. பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ரூமில் எதுவுமே நடக்கலை. வரா, ஜியா இருக்கா, எதுவுமே பேசலை. உள்ளே உட்காந்து குடிக்கிறான். ஜியாக்கு ஹாப்பியாக இருக்கு. கையை பிடிக்கிறா. அவ்வளோதான். மேலே இருக்க கோட்டை ரிமூவ் பண்ணி போட்டுட்டு, இல்லை எனக்கு தூக்கம் வருது, அவர் ரூம்லேயே படுத்து தூங்கிட்டான். அன்றைக்கான எபிசோட் முடிஞ்சிருச்சு. அமைதியாக இருக்கீங்க. இன்னும் ஒரு 3 வீடியோஸ் இருக்குது. எல்லாத்தையுமே பார்க்குறீங்க. எதுலேயுமே அவளை பார்க்க போவே இல்லை. இது இப்போ இப்படி நடக்குதுன்னா அப்போது அவர் அப்போயும் அப்படி தான் இருந்திருப்பாரா அப்படின்றது திங்க் பண்ணுறீங்க. அப்போல்லாம் இந்த செகண்ட் மேரேஜ் அதில் யூஷுவல் இல்லையா, கண்டிப்பாக இந்த மேரேஜ் பண்ணி தான் ஆகணும், கம்பல் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. பிகாஸ் ஒரு கிங்கு, நீங்கள் அதர் ஸ்டேட்லேருந்து வந்த ஒரு பொண்ணு, ஸோ அவங்க ஸ்டேட்லேருந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசி வச்சுட்டு மேரேஜ் ஓகே சொல்லியிருப்பாங்க. நோ சொல்லியிருக்கவே முடியாதா. இந்த நியூஸ் தெரிஞ்சு அப்போ இருந்த நீங்கள், அப்போ தான் நீங்கள் போல்டாக இருப்பீங்க இல்லையா. ஜியாவை கல்யாணம் பண்ணிட்டான். இது தெரிஞ்ச உடனே செம்ம கோவம் வந்திருக்கும் உங்களுக்கு. உங்களை பார்க்க வந்திருப்பான். நீங்கள் அவன் வரான்னு தெரிஞ்ச உடனே அவ்வளோ கோவமா அவனுக்காக வெயிட் பண்ணி திருப்பீங்க. அவன் உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட எப்படி இதெல்லாம் சொல்ல போகிறோம் தெரியாமல் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கல. உங்களை சுற்றி எவ்வளோ காட்ஸு அத்தனை பேர் இருக்காங்க, எதையுமே யோசிக்கல. பலான்னு அரைஞ்சிட்டிங்க அவனை. அவன் கிங் இல்லையா. நீங்கள் இப்படி அரைஞ்ச உடனே எல்லாரும் ஷாக்கிங்காக உங்களை பார்க்குறாங்க. சைலண்ட்டாக தலை குனிஞ்சிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்கான். யாரை கேட்டு நீ இது பண்ண? அவ்வளோ தூரம் ஆகிட்டியா இங்கே பாரு, நான் உனக்கு போர் அடிச்சிட்டேனா? பைத்திய மாதிரி பேசாதவ. இது நான் ஒன்றும் ஹாப்பியாக பண்ணிக்கலடி. அக்கேன்னு அறையிறீங்க. எல்லோரும் உங்களை காம் பண்ண அப்படி வரும்போது நோ எல்லோரும் பின்னாடி போங்க அனுப்பி விட்டுறான். நீங்கள் அழுதுட்டே கத்திட்டே எல்லோரும் முன்னாடி நீங்கள் சொல்ல மாட்டீங்க. உங்கள் ரூமில் மட்டும்தான் சொல்லுவீங்க. அவன் கிங் இல்லையா. இப்போது கத்தி நீ என் புருஷனே கிடையாது, உன்னை எதுக்கு நான் கல்யாணம் பண்ணேன்னு எனக்கு தெரியலடா. போய் உனக்கு நான் போர் அடிச்சிட்டேன்ல. நீ கேட்கும் போதெல்லாம் கூட படுத்தல. மார்னிங்கு நைட்டு ஈவினிங்கு ஒரு கொஸ்டின் கூட பண்ணாமல் கேட்கும் போதெல்லாம் உங்க கூட இருந்தேன்ல. எனக்கு இது வேணும், எனக்கு இதுக்கும் மேலே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிட்டீங்க. சொல்கிறான், சொல்லு ஏன்ட்டு அப்படி பண்ண? குளுக்குன்னு குளுக்குறீங்க. சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். அவங்ககிட்டேருந்து வர்றது சாரி மட்டும்தான். என்னால் இதை ஸ்டாப் பண்ண முடியலடி. அதை தான் சொல்கிறான். அன்னைக்கு தான் நீங்கள் ஃபைனலாக அவங்ககிட்ட பேசியிருப்பீங்க. அது இப்போ வரும்போது உங்கள் கண்ணே கலங்குது. அதுலேருந்து அவன் உங்கள் ரூமுக்கு வரான் சொன்னாலுமே அவாய்ட் பண்ணிடுவீங்க. அவனுக்கு தான் புதுசாக மேரேஜ் ஆகிடுச்சில்ல. இதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு நம்ம அவனுக்கு போர் அடிச்சிட்டோம், அவ்வளோதான். அவன் வரேன்னு சொன்னாலும் நீங்கள் நோ சொல்லிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறதே கிடையாது, கிட்ட பேசுறதும் கிடையாது. ஒன் டைம் நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்திருப்பீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கீங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீக்கு போன உடனே அவ்வளோ ஹாப்பியாக வந்திருப்பான். பட் நீங்கள் தான் மூஞ்சி கொடுத்து பேசியிருக்க மாட்டீங்க. அது அவனுக்கு ஒரு பெருசாக தெரியல. அவனே ஹக் பண்ணி உங்களை கிஸ் பண்ணி உங்கள் கூட இருக்க மேட்ஸுக்கெல்லாம் ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்கணும், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஆர்டர் பண்ணியிருப்பான். தென் அப்படியே டேஸ் போக நீங்கள் அவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பீங்க. வாருக்கு போகிறேன் அப்படி சொன்ன அந்த இன்ஃபர்மேஷன் கேட்டு ஒரு பயத்தில் அப்போ தான் நீங்கள் அவங்ககிட்ட பேச போயிருப்பீங்க. அவனுக்கு அதுவே ஹாப்பியாக இருந்திருக்கும். எப்பவும் போல் நார்மலாக ஃபேஸில் அந்த கோவம்லாம் இல்லாமல்
அவனுடைய கோட்டை ரிமூவ் பண்ணி நீங்கள் கொடுத்த கையில் டிசைன் போட்டிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த கோட்டை அவனுக்கு போட்டு விட்டுட்டு அப்போ தான் அந்த வேர்ட் சொல்லியிருப்பீங்க, வாருக்கு கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க, எனக்காக நீங்கள் இவங்களை கொடுத்துருக்கீங்க, பட் பெருசாக நான் உங்களை மிஸ் பண்ண மாட்டேன், நீங்கள் எங்களை மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு தான் உங்கள் கையில் இந்த எம்ப்ராய்டரி இது உங்கள் கூடவே இருக்கணும் அப்படி சொல்லி அனுப்பிவிட்ருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வர வர ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி தான் இப்போவும் நீங்கள் வியை அவாய்ட் பண்ணியிருக்கீங்க. பட் அவகிட்ட போயிட்டு எதுவுமே பண்ணலை. இவ்வளோ நாள் நீங்கள் அந்த ஸ்டோரியை பார்த்துருப்பீங்க இல்லையா, வியை கம்பல் பண்ணியிருப்பாங்க, வேறு வழி இல்லாமல் அந்த கல்யாணம் பண்ணியிருப்பான். அவங்க கம்பல் பண்ணுற சீனை வியை டார்கெட் பண்ணுற மாதிரி ஒன்று ஒன்றா கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணலன்னா நீங்கள் குயினே கிடையாது, ஃபஸ்ட்டு அதர் ஸ்டேட்லேருந்து வந்திருக்கீங்க இல்லையா, ஸோ உங்களை இங்கேருந்து வெளியே தூக்கி போட்டுடணும். பிகாஸ் உங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் இங்கே இருக்கணும்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் வந்திருக்கும். உங்களால் தான் அவன் அந்த கல்யாணமே பண்ணியிருப்பான். அதுவே உங்களுக்கு இப்போ தான் புரியுது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கான், இதை தான் திங்க் பண்ணிகிட்ருக்கான். என்னாச்சு அவளுக்கு? உடம்பு ரொம்ப முடியலையா? டெய்லி அவள் கூட இருக்கும்ல, அதனால் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா? அவளை பார்த்தா அவாய்ட் பண்ண கூட முடியல நம்மளால். ஃபர்ஸ்ட்டு மாதிரி தான் ஜியாவை என்னைக்கு கல்யாணம் பண்ணுமோ அன்னைக்கு நம்மளை விட்டு தள்ளி போக ஆரம்பித்தா. இப்பயும் அப்படி தான் நடக்குது. அவ்வளோதான் ஷூட்டிங் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம், இதெல்லாம் பார்த்தா அவளால் தாங்க முடியாதுன்னு. பட் அவளை கல்யாணம் பண்ணதுலேருந்து அகெயின் வயனை விட்டு தண்ணி இருக்கும். இப்படி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்ககிட்ட இருந்து வீக்கு கால் வருது. அந்த மொபைலை பார்த்துட்டு 1 வீக் ஆச்சுடி நீ கால் பண்ணி, ஒரு ஸ்மைலோடு அட்டன் பண்ணி காதில் வச்ச, சொல்கிறீ ஏதாவது வேணுமா? ஐ மிஸ் யூ அப்படின்னு நின்றுட்டான். உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஈவினிங் சீக்கிரமாக வீட்டுக்கு வர முடியுமா? எதுவுமே பேசலை, கால் கட் ஆகிடுச்சு. மொபைலை பார்த்துட்டு என்னாச்சு, ஏதாவது ஒர்க்கில் மாட்டிகிட்டு இருந்திருப்பாரா, இல்லை வேறு யாராவது வந்திருப்பாங்களா அப்படி திங்க் பண்ணுறீங்க. அவன் காரில் இருக்கான், வீட்டுக்கு வந்துட்டுருக்கான், சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க. ரொம்ப ஓவராக பண்ணுறோமோ? ஏன்டி இப்படி பண்ணி தொலைச்ச? பாவம்லாம் எத்தனை வாட்டி நம்மக்கிட்ட வந்தார், இப்படி சுற்றி வந்தார். இந்த 1 வீக்காக அவன் என்ன பண்ணியிருப்பான் அதெல்லாம் திங்க் பண்ணுறீங்க. குட்டி போட்ட பொண்ணு மாதிரி உங்களையும் சுற்றி வந்திருப்பான், அவங்கள டச் பண்ணியிருப்பான். நீங்கள் எப்போ எடுத்துருக்கும் போது உங்கள் மேலே கை போடுவான், நீங்கள் தட்டி விட்டுருவீங்க. ஒரு டைமில் கோவம் வரும். ஸோ சார் கண்ட்ரோல் பண்ணிப்பார். இப்படி திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரான். வியை பார்த்த உடனே இழந்து நிற்கிறீங்க. கிட்ட வரான், பட் உங்களை ஹக் பண்ணலாமா தெரியல, பட் அதுக்கு நீங்கள் டைமே கொடுக்கல, ஓடி போய்ட்டு ஹக் பண்ணிக்கிட்டீங்க. பிகாஸ் 1 வீக்காக நீங்கள் அவன் ஹக் பண்ண வந்தா தள்ளி விட்டுருவீங்க இல்லையா, கை எடுத்து விட்டுருவீங்க. அப்படி திங்க் பண்ணிட்டு நின்றுருப்பான். ஒரே ஜம்ப்பு தான். மேலே இருக்கீங்க. என்னடி எங்கேயாவது வெளியே போகணுமா? அவன் கண்ணை பார்த்துட்டே சாரி. எதுக்கு? இல்லை இந்த 1 வீக்கு. சரி அதை விடு, இப்போ நீ ஓகேவா, நார்மல் ஆயிட்டியா? சரி வெளியே போகலாமா, சாப்பிட்லாமா? ரூமுக்கு போகலாம். அவங்களே பார்த்துட்டே இருக்கா. மிஸ் யூட்டியா? எதுவுமே பேசலை. கிஸ் பண்ணிகிட்டே உங்களை மூவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். பெட்ரூமில் டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க. அவள் அதை பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். 1 வீக் ஆச்சுல்ல, நீ ஓகேவா? பாடியெலாம் பெயினாக இருக்குது. நீங்கள் அவன் ஷர்ட் பட்டனை கழட்டிக்கிட்டே இப்போ இல்லை, அப்படியே பெயினாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு அது ஹாப்பி தான். இப்படி சொல்லிட்டே ஷர்ட்டை கழட்டிட்டீங்க. கொஞ்ச நேரம் தான் 2 பேரும் பெட்டில் இருக்கீங்க. பெயினில் கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே நடந்துக்கிறான். பிகாஸ்
1 வீக் ஆச்சு இல்லையா, அவன் கொடுக்குற ஒரு புஷும் வலிக்குது. ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கு. இப்போ பேலன்ஸ் பண்ணி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த சவுண்டு மட்டும் வந்துட்டே இருக்கு. வீக்கு புரியுது பெயினாக இருக்கீங்கன்னா, பட் அவனால் என்னமோ ஸ்டாப் பண்ண முடியல. கொஞ்ச நேரம் தான் அவன் மேலே படுத்து ஹக் பண்ணிக்கிட்டான். சாரி டி, ரொம்ப பெயினாக இருந்ததா? என்ன தெரியல, என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. நான் தான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன்ல, எனக்கு அது ஹாப்பி தான். 1 வீக்கா நீங்கள் தள்ளி இருந்தீங்கல்ல, அதை விட இது ஒன்றும் அவ்வளோ பெயினால் ஆயிரும். 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே கிச்சனில் நின்று குக் பண்ணிகிட்ருக்கான். மார்னிங் எழுந்து வெளில வந்தா கிச்சனில் இருக்கான். இவன் எழுந்துட்டியா? கிளம்புடி, உனக்கு இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு. எனக்குமா? உன்னை வைப்பலாம், வா ஃபஸ்ட்டு சாப்பிட்ரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டல. தென் உங்ககிட்ட ஒன்று மறந்துட்டேன். நைட்டு மாத்திரை போட்டியா? முழிக்கிறீங்க, இல்லடி முழிக்கிற, டேப்லெட் போடலையா? இல்லை 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 போட்டேன், டேப்லெட் போட்டேன். பட் நான் உன்னை ஹக் பண்ணிட்டு தானே இருந்தேன், நீ போட்டு டேப்லெட் போட்டேன். இல்லை, கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்களே தூங்கிட்டீங்க. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு டேப்லெட் போட்டுட்டு தான் வந்து உங்கள் பக்கத்தில் படுத்தேன். அவன் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு நைட்டு வேறு டீப்பாக எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னா கன்ஃபார்மாக ப்ரெக்னென்ட் ஆகிடுவடி. டேப்லெட் போட்டல? போட்டுட்டியா? உங்களை விடுறான், வேறு செம்ம மூடாக இருந்திருப்பான் இல்லையா, அதை வச்சு தான் சொல்கிறான். நேற்றுமே டேப்லெட் போடவே இல்லை, அவன் வாங்கி கொடுத்த டேப்லெட்டில் ஒன்று கூட நீங்கள் யூஸ் பண்ணலை. இதை திங்க் பண்ணும்போது தான் என்னமோ உங்களுக்கு பயமாக இருக்குது. ஆமாம்ல, நேற்று கொஞ்சம் ஹெவியாகவே நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டாரு. கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம்னா எப்படி இவர்கிட்ட சொல்கிறது? பட் ஏன் நம்மளால் அந்த டேப்லெட் யூஸ் பண்ணவே முடியல? ஏன் அவர் இப்படி இருக்காரு? எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்குது, பட் இந்த டேப்லெட் என்ன பண்ணுறது தான்? என்னடி முடிச்சிட்ருக்க? பா போயிட்டு ஷூட்டிங் போகலாம், உங்களை தூக்கிட்டு போகிறா. நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ரூமில் இருக்கீங்களே, ரொமான்டிக்காக இருந்துகிட்ருக்கீங்க. ஷோல்டர்லேயே படுத்துட்டு வெயிட் பண்ணுறீங்க. ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் அவனோட நெக்கை பைட் பண்ணிக்கிறீங்க. பெயினில் உங்கள் ஒரு கால் டேப்பில் இருக்கு, இப்போ ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் மேலே வாட்டர் கொட்டிக்கிட்டே இருக்கு. இப்பயும் அந்த பாத்ரூம்குள்ளே எக்கோ மாதிரி உங்களுடைய சவுண்டு. ரெஸ்ட் ரூமில் மட்டும் தலைவருக்கு வேறு ஃபீல் வந்துடும். பிகாஸ் உங்கள் சவுண்டு எக்கோ மாதிரி ரிப்பீட்டடாக அவன் காதில் கேட்டுகிட்டே இருக்கும். உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே ஃபினிஷ் பண்ணுறான். அப்படியே அவன் மேலே படுத்துக்கிட்டீங்க, ஹக் பண்ணி அப்படியே பிடிச்சிக்கிட்டான். இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க? என்ன முடியல, போதும் விடுங்க, நான் ரூமுக்கு போகிறேன். ஒரு நிமிஷம் இரு, நானுமே வரேன். கொஞ்ச நேரம் ஷவர்க்கில் நின்றுட்டேன். உன்னோட நெட் டேப்லெட் யூஸ் பண்ணுடி, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அகெயின் ஸ்டார்ட் பண்ணுறான். கண்டிப்பாக அவன் சீக்கிரமாக முடிக்க மாட்டான், உங்களுக்கு தெரியும். கொஞ்ச நேரம் தான் ரூமில் இருக்கீங்க. அவன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டே திரும்பி பார்க்குறான். நீங்களும் ட்ரெஸ் போட்டுட்ருக்கீங்க. ஷூட்டிங் டைம் ஆச்சு. டேரக்டர் 2 பேர்கிட்டையுமே கால் வந்துகிட்டே இருக்கு. பரபரப்பாக ட்ரெஸ் போட்டுட்ருக்கான். பட் உங்களால் முடியல. வீட்டில் உட்காந்து பொறுமையாக அப்படி போட்டுட்ருக்கீங்க. அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு விட்டுட்டு உங்ககிட்ட வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போயும் உங்கள் கையை அவன் ஷோல்டர் கிட்ட தான் இருக்கு. ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கான். பெயினில் நீங்கள் கடிச்சு வச்சது அவன் நெக்கு, ஒரு பக்கம் ஷோல்டரு, அதெல்லாம் பார்த்துட்டு அச்சோ சாரி, நான் ஏதோ பெயினில், உங்களுக்கு அது காயமாயிடுச்சா? டச் பண்ணுறீங்க, அவனுக்கு வலிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு வலிக்கல ஏண்டி, இதுக்கு எப்படி சொல்கிற? எத்தனை நைட்டில் இருந்தா உடம்பு பார்த்தியா? அவன் டச் பண்ணுறான், உங்களுக்கு வலிக்குதா? பட் எனக்கு இதெல்லாம் வலிக்காதடி, எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. இதோ உடம்புல பார்க்குறது
அதை விட ஹாப்பியாக இருக்கு. ஹக் பண்ணிக்கிட்டீங்க. இப்பயும் அவன்கிட்ட இருந்து வர்றது, அம்மா நீ டேப்லெட் யூஸ் பண்ணியா, அடிக்கடிக்கு இதை கேட்குறான். கொண்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். அப்படியே திரும்பி கேலண்டர் பார்க்குறீங்க. ஆமாம்ல, அவர் நம்ம டச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 month இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆகலைல்ல. அப்படி ஒரு பதட்டத்தோட அந்த கேலண்டரே பார்த்துட்ருக்கீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், பாய்.